அப்போது உங்களுடைய ஹார்மோன்களை சீர் செஞ்சு மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோனான கார்டிசால் லெவலை வந்து குறைச்சி உங்களுடைய மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, செம்மையாக வச்சுக்கிறதுக்கு, தைரியமாக வச்சுக்கிறதுக்கு, ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ரத்தத்தில் இன்சுலினுடைய அளவு சரியான விகிதத்தில் இருக்கணும். அது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் முழுமையாக அந்த இன்சுலினை கிரகிச்சுக்கணும். அப்போ தான் ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவு மெயின்டைன் ஆகும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஈவன் வந்து ரொம்ப உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்கலேருந்து சர்க்கரை நோயாளிகள் வரைக்கும் பல பேருக்கு ஹார்மோன் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் காரணமாக இருக்கு இல்லையா? அந்த ஹார்மோன் சுழற்சியை சீர் செய்யக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கிறது இந்த நெல்லிக்காய். அதே மாதிரி கல்லீரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், லிவர் இருக்கு இல்லையா? இப்போது நம்ம உடலில் எல்லா ஹார்மோன்களும் ரத்தத்தில் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. பல நாளமில்லா சுரபிகள்லேருந்து ஹார்மோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஹார்மோன்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் மெட்டபாலிசம் அப்படின்றது நம்ம ரத்தத்தில் சீராக நடக்கணும். ஹார்மோன் சரியாக சுரக்கணும், அது சரியாக வந்து கிரகிக்கப்படணும், தேவையில்லாத ஹார்மோன்கள் எல்லாம் வெளியேறணும். செக்ரீஷன், அப்சார்ப்ஷன், அது தவிர்த்து வெளியேற்றப்படுதல், இந்த 3 நிகழ்வும் சரியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்மளுடைய கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த கல்லீரலுடைய ஆரோக்கியம், கல்லீரல்ல இருந்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது நெல்லிக்காய். ஸோ லிவர் டீடாக்ஸுக்கு வந்து நெல்லிக்காய் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். குறிப்பாக ஹார்மோனல் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.